Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு அதே போல 8 ல இருந்து 9 தொகுதி குறைஞ்சு போயிடுது. இப்ப யூபி சொல்றீங்க, மத்திய பிரதேச இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து மேலும் எம்பி பதவி அதிகரிச்சுட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சலுகைகள் அதிகமாகும், நம்மளோட சலுகைகள் கம்மியாகும். இந்த சீட்டை குறைனா நீ என்ன சீட்டை குறைச்சி என்ன வாரிக்க போற? ஒன்னும் நீ வாரிக்க போறது இல்ல. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் செய்யல. இத வந்து ஒரு தண்டனையா தான் நம்ம ஏத்துக்கணும். நம்மளோட மெஜாரிட்டி அவங்க வந்து குறைக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம கை ஓங்க கூடாது, அங்க நார்த் இந்தியா மக்கள கை தான் ஓங்கணும், வட இந்தியர்கள் தான் வாழணும், சவுத் இந்தியா மக்கள் வந்து செத்தணும், இல்லனா அவங்களுக்கு அடிமையா அவங்க காலு கீழ் நினைக்கணும் அப்படின்னு தான் மோடி ஆச்சு. ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மோடி ஆட்சிகள் வந்து தான் இந்த 10 வருடமா நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு சலுகையும் இல்லாம இருக்கு. திமுக எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் கேட்கறாங்க, சரி இது பத்தி நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்களா, அது விளக்குனா நாங்க இதை பத்தி நாங்க பேசலன்னே தெளிவா சொல்றாங்க. அதை பத்தி உள்துறை அமைச்சரோ பரமுறை ஏன் பதில் கொடுக்கவில்லை? தமிழ்நாட்டுல காலடி வைக்க முடியாது. இது பெரியார் மண்ணு. நீ என்ன சீட்டு கம்மி பண்ணாலும் தமிழ்நாட்டுல நீ கால வைக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து சும்மா அவங்களுக்கு காலு கீழே நடக்கணும், கீழே கடக்கணும். தமிழக மக்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, தமிழக மக்கள் அநாகரிகமான மக்கள், இந்த மாதிரி அசிங்கமான பேச்சு பேசுறது வந்து இந்த மோடி ஆட்சியில மட்டும்தான், வேற எந்த ஆட்சியிலையும் கிடையாது. தென்னாடு எங்களுக்கு தேவையில்லை, வடநாட்டில் நாங்கள் ஜெயிச்சு வந்தாலே உரிய மெஜாரிட்டி எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக மக்களுக்கு தெரிவிக்காமல் அறிவிக்காமல் மறைமுகமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த 39 அதே மாதிரி வச்சு குறைக்காம இங்க வச்சுக்கிட்டா இங்க நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் குறைச்சாங்கன்னா இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஜனங்க தான் பிரச்சனையில இருப்பாங்கன்னு நான் என்னோட கருத்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மள ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 2 லட்சம் கோடி நிதியை கொடுத்தாலே நம்ம தமிழ்நாடு எந்த கடன் பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா, இன்னும் நம்ம அடிப்படை மக்களுக்கு நிறைய மக்கள் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிறைய செய்யறதுக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர் ரெடியா இருக்காரு. அதை கொடுத்தாலே நமக்கு கடன் பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து நமக்கு அவங்க இப்ப யூபி சொல்றீங்க, மத்திய பிரதேச இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து மேலும் எம்பி பதவி அதிகரிச்சுட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சலுகைகள் அதிகமாகும், நம்மளோட சலுகைகள் கம்மியாகும். ஏற்கனவே கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுத்தாலும் நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம இன்னும் வர வேண்டிய சலுகைகள் சுத்தமா வராம போயிடும் மத்திய அரசாங்கம் மூலியமா. இந்த மோடி ஆட்சிகள் வந்து தான் இந்த 10 வருடமா நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு சலுகையும் இல்லாம இருக்கு. 1971 இந்திரா காந்தி அம்மா இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. சரிமா, இது தொகுதி மறுசீரமைப்பு வந்து வேணாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. 2001 வாஜ்பாய் ஆட்சி காலத்திலையும் இந்த இது கொண்டு வந்தாங்க, மறுசீரமைப்பு கொண்டு வரலாம், தொகுதிகள் மறுசீரமைப்பு கொண்டு வரலான்னு சொன்னாங்க. அதையும் நிப்பாட்டிட்டாங்க டோட்டலா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இப்ப வேணும்னே நம்ம மோடி ஆட்சியும் அமித்ஷா 2 பேரும் தான். இப்ப இந்தியாவோட மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா தான் எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப வந்து இந்தியா யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி தான். மற்றவங்களாம் வந்து நம்ம தமிழ்நாடுல வந்து சும்மா அவங்களுக்கு காலு கீழே நடக்கணும், கீழே கடக்கணும். தமிழக மக்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறது, தமிழக மக்கள் அநாகரிகமான மக்கள், இந்த மாதிரி அசிங்கமான பேச்சு பேசுறது வந்து இந்த மோடி ஆட்சியில மட்டும்தான், வேற எந்த ஆட்சியிலையும் கிடையாது. கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்பு இருக்குங்க. இப்ப ஆல்ரெடி இப்ப தான் சொன்னேன், 39 வந்து 7 நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கல, இன்னும் 37 32 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒடுக்குறாங்க. நம்மளோட மெஜாரிட்டி அவங்க வந்து குறைக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம கை ஓங்க கூடாது, அங்க நார்த் இந்தியா மக்கள கை தான் ஓங்கணும், வட இந்தியர்கள் தான் வாழணும், சவுத் இந்தியா மக்கள் வந்து செத்தணும், இல்லனா அவங்களுக்கு அடிமையா அவங்க காலு கீழ் நினைக்கணும் அப்படின்னு தான் மோடி ஆச்சு. இப்போ இத வந்து ஒரு தண்டனையா தான் நம்ம ஏத்துக்க முடியும். காரணம் என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. காரணம், ஒவ்வொருத்தருடைய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொருளாதார நிலை வந்து சாதகமா இல்லை. ஒரு குழந்தையா போதும்னு நிறுத்திக்கிறாங்க. இதை வந்து மத்திய அரசு சொன்னாங்க, நம்ம எல்லாரும் அதை கட்டுப்பாடோட இருப்போம் இல்லையா? அதுதான் சொல்ல வரேன்னா, 2 காரணம். ஒன்று, படிப்புக்காக செலவழிக்கிறது வந்து சிரமமா இருக்கு. அடுத்தது, குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை கிடையாது, ஆனால் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் செலவழிக்கிற தொகை வந்து அவங்களுக்கு வருமானத்தில் பாதி போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தையாவது பெற்று அது சிறப்பாக வளர்க்கணும்னு நினைக்கிறதால தான் இந்த மக்கள் தொகையை வந்து இன்றைக்கும் பெரிய படிப்பாளியாக இருக்கட்டும் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களும் உணர்றாங்க. இப்போ வட மாநிலங்களில் வந்து ஒருத்தர் 5 குழந்தை 10 குழந்தைலாம் பெற்றுக்கணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழந்தையே போதும் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அடுத்த குழந்தையும் தேவை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற போது
இன்னும் 10 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைய தான் செய்யும். இது என்றோட முடிவு போகிறதில்ல. அடுத்த ஒரு முறை தொகுதி மறுசீரமைப்பு வரும்போது கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதுதான் உண்மை. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து எதிர்ப்பு தெரிவித்து இத்தகைய மறுசீரமைப்பு நிலையை நிறுத்துவது தமிழ்நாட்டிற்கும் நல்லது, தென் மாநிலங்களுக்கும் நல்லது. இதை முன்னெடுத்து சென்ற தமிழக முதல்வருக்கு தான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லெட்டர்பேட் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதியை கேட்டு பெறுவதற்கு அண்ணாமலை போன்ற ஆட்களோ அவருடன் கூட்டணி இருக்கின்ற யாருமே அதை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். தாத்தா மோடி அவர்கள் தமிழ்நாட்டை எப்பவுமே வஞ்சிக்கிறது தான் வேலையே. படிக்கிற மாணவர்களுடைய வயிற்றில் அடித்தவர் அவர். இன்னைக்கு வரைக்கும் காசே கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு மாணவர் செல்வங்களுக்கு. இந்த சீட்டை குறைனா நீ என்ன சீட்டை குறைச்சி என்ன வாரிக்க போகிற? ஒன்றும் நீ வாரிக்க போகிறதில்ல. நீ நேர்மையாக நடந்தா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இன்னைக்கு வரைக்கும் நீ எதுவும் செய்யல. அவங்க தமிழ்நாடு கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு. நான் ஏதோ பேசுறேன்னு நினைக்க போறீங்க. தமிழ்நாட்டில் காலடி வைக்க முடியாது. இது பெரியார் மண்ணு. நீ என்ன சீட்டு கம்மி பண்ணாலும் தமிழ்நாட்டில் நீ காலை வைக்க முடியாது. வட மாநிலத்தை ஆட்சி செய்கிறவர்கள் தென் மாநிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறதே தங்களுடைய தொழிலாக கொண்டுள்ளார்கள் என்பதுதான் நிதர்சனம். காரணம் என்னவென்றால், தூய் கிடந்த புலியை எழுப்பது போல இந்திய பிரச்சனையை தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு என்பதை கையில் எடுத்துள்ளார்கள். அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. அந்த நிலை தற்போது தமிழகத்திலே நிச்சயம் இருந்து கொண்டிருக்குதான் இருக்கிறது. வட மாநிலங்களில் அவருடைய எண்ணம் என்னவென்றால், தென் மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் மட்டும் விதிவிலக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடுகிறார்கள். பிடிக்க முடியவில்லை என்றாலும் வேறு வழியிலே எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பாண்டிச்சேரியும் ஒரு உதாரணம். அதை போல வட மாநிலங்களில் மட்டும் எம்எல்ஏக்களை அல்லது எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் அவர்கள் வட மாநிலத்தை எம்பிக்களை கொண்டே ஆட்சியை நடத்தி கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. காரணம், மக்களுக்கு என்ன மாதிரி ஆபத்து இருக்கு? மக்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட மாநிலம் என்பதால் அதனுடைய தொகுதி 30 அல்லது 31க்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்னவென்றால், நாடாளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய குரல் நெரிக்கப்படும் என்பதுதான் உண்மை. என்னுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யலாம். உதாரணம், உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் உள்ளது. அந்த உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளை மறுசீரமைப்பு பிறகு 120, 140 வரும் என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யுங்கள். இந்தியா முழுக்க 10% உயர்த்தினால் எல்லா மாநிலங்களுக்கும் 10% தொகுதிகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். காமனா நீங்கள் அது ஜம்மு ஆகட்டும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசமாகட்டும், 40 தொகுதிகள் உள்ள மாநிலங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு பிறகு கிடைக்கக்கூடிய தொகுதி 44ஆக உயரும். அதே கொள்கையை இந்தியா முழுக்க செயல்படுத்தும் பொழுது யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்பதுதான் உறுதி உறுதி உறுதி. அத்தகைய நிலையை கொண்டு வந்தால் தமிழகம் ஏன் எதிர்க்க போகிறது? தமிழ்நாட்டுக்கு அதே போல 8லேருந்து 9 தொகுதி குறைஞ்சு போயிடுது. ஏற்கனவே நமக்கு தமிழ்நாடு ஒரு தீவு மாதிரி இருக்குது. காவிரி நீர் பிரச்சனை, அண்டரமலை இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை, ஆந்திராக்காரன் பாலாத்தில் திரும்ப அணை கட்டின்னு இருக்கிறான். இது போன்ற பிரச்சனைகளோடு சேர்ந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பந்தங்கள், காவிரி பிரச்சனை, அடுத்தது மொழி பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மொழியை யாரும் எதிர்க்கவில்லை. இந்தி பிரச்சார சபா இருக்கிறது, இந்தி மொழி படிக்கிறதை யாருமே எதிர்க்கவில்லையே. விருப்பப்படுறதுக்கு படிக்கலான்னு தானே சொல்கிறாங்க அரசாங்கம். அதற்கு போய் இந்த மொழியை திணித்து அதனால் ஏற்படக்கூடிய தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? இந்த ஆண்டு இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலிருந்து வருமான வரி மட்டும் 1,35,000 கோடி மத்திய அரசுக்கு கிடைக்க போகிறது. இது தகவல் கொடுத்துறது வருமான வரித்துறை. இந்த ஒரு துறையிலே இவ்வளவு வருமானம் வரும்பொழுது பெட்ரோலுக்கு வரி போடுறாங்க. அது முழுக்க முழுக்க மறைமுக வரி மத்திய அரசுக்கே சென்று விடுகிறது. ஜிஎஸ்டி சராசரியாக ஆண்டிற்கு 1,20,000 கோடி மத்திய அரசுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொகையை மக்களுக்கு
உண்மையாக வெளிக்காட்டவில்லை மத்திய அரசு. தெரிந்த ஒரே வருமான வரி. இவ்வளோ பணம் போகுது, நம்ம இவ்வளோ எம்பிக்கள் இருந்தோம், போராடியும் அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது நமக்கு சாதகமா பாதகமா என்பதை மக்களே முடிவு செய்யலாம். 99 மக்கள் இன்னைக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறார்கள் மறுசீரமைப்பு பொறுத்தவரையிலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஏன் நம் மீது திணிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. தென்னாடு எங்களுக்கு தேவையில்லை, வடநாட்டில் நாங்கள் ஜெயிச்சு வந்தாலே உரிய மெஜாரிட்டி எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக மக்களுக்கு தெரிவிக்காமல் அறிவிக்காமல் மறைமுகமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் சொல்றேன்ல. ஏன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அண்ணா சொன்னார் இல்லையா, அது அவங்களுடைய இது என்ன, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் ஒரே மொழி என்ற திட்டத்துக்கு இதை கொண்டு வரும்போது அவங்களுக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. திமுக எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் கேட்குறாங்க. சரி, இது பற்றி நீங்கள் என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அது விளக்குனா நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசலன்னே தெளிவாக சொல்கிறாங்க. அதை பற்றி உள்துறை அமைச்சரோ பரமுறை ஏன் பதில் கொடுக்கவில்லை? இதுதான கேள்வி. நியாயமான கோரிக்கை. அந்த நியாயமான கோரிக்கை இருக்கிறதால தான் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில் எதிரெதிர் துருவமாக இருக்கக்கூடிய டிஆர்எஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இன்று கலந்து கொள்கிறார்கள். அப்போ அவருடைய பாதிப்பினுடைய நிச்சயமாக தமிழகத்திலே புரிந்த அளவிற்கு இன்னைக்கு அந்த கூட்டத்தில் விலைக்கு சொல்ற போது முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிறது என்பதுதான். அது அவருடைய கருத்துக்களை பெற்ற பிறகு தானே ஒரு முடிவு எடுக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு போற போது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சி தலைவர்கள், அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள் அவர்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்த பிறகுதான் ஒரு தெளிவான ஒரு முடிவு வரும்ன்றது என்னுடைய கருத்து. நியாயமாக பார்த்தாக்கா நமக்கு குடிக்கிற வீதாச்சாரப்படி கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல. ஆண்டிற்கு 3 லட்சம் கோடிக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு வருவாய் சென்று கொண்டிருக்கிறது. அதில் இதுவரை அவர்கள் திருப்பி அடித்த கொலை 29 காசு என்பதுதான் உண்மை. இத்தகைய நிலை நீடிக்கும் பொழுது தமிழ்நாடு கடன்கார மாநிலமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடுற போது நிதி கிடைக்கவில்லை. இப்போ அரசாங்கம் தேவையா மதுக்கடை நடத்தலை. அவங்க நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இதை ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் நடத்துகிறாங்க. எந்த மாநிலமும் ஒரு அரசாங்கம் ஜனங்களை சாகடிச்சு குடிகாரனாக்கி அந்த வருமானத்தில் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இது யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் 2011 தமிழ்நாடு கலைஞர் ஆட்சி பொறுப்பிலிருந்து வெளியேற போது தமிழ்நாட்டோட கடன் 1 லட்சம் கோடி, இன்னைக்கு 9 லட்சம் கோடி வந்திருக்கு. எடப்பாடியாருடைய காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது? நம்ம கிடைக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்தோட நிதி சரியான விகிதத்தில் கிடைக்காத காரணத்தினால் இத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. இது தொடரும் என்பதுதான் உண்மை. காரணம், வருவாய் சோர்சஸ் எல்லாம் அவங்ககிட்ட போயிட்டே இருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இது பதிவுத்துறையிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானமும் டாஸ்மாக் வருமானம் தான் நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போது ஒரு இதுவில் அவங்க நம்ம நிதி பெரும்பாலும் போகிறது உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்து, மத்திய பிரதேஷ், இங்கே தான் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. நமக்கு அந்த விகிதாச்சாரப்படி கொடுத்தாலே போதுமே. ஆனால் நம்ம 1 ரூபாய் கொடுக்குற பணம் 29 பைசா நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் 5 காசு, 1 ரூபாய் 20 காசுலாம் ஒதுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஏறபோது நம்ம குரல் அங்கே எடுபடாது என்பதுதான் உண்மை. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.